அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம ஆதிக்கெல்லாம் உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதி அவங்களோட பொண்டாட்டி, அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ் ஆதித்யா வந்து அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்கள வந்து கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. இனிமேல் நம்ம தான் வாழ போறோம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மித்ரா, ஆதி 2 பேருக்குமே கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், ரிசப்ஷன்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மித்ராவோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி வந்து கல்யாணம் வந்து நல்லா தடபுடலா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கேம் ஷோ இருந்தா சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா மித்ரா வந்து, "அண்ணே இதெல்லாம் எதுக்குண்ணே? வேண்டாண்ணே. விடிஞ்சா கல்யாணம். அத முடிச்சுட்டு நானும் ஆதியும் வெளிநாடு போறது தான் எங்களோட முதல் வேலை." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா விடிஞ்சா கல்யாணம். நைட்டு நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து இருக்கோம். சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. எல்லார் கூடயும் சேர்ந்து கேம் விளாண்டா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிண்ணே என்னமோ பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லிடுறாங்க, "நீயும் இந்த கேமில் வந்து கலந்துக்கிறணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே கலந்துக்கிறாங்க. லட்சுமி, பாட்டி, அதுக்கடுத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஆதி, பாரதி, அதுக்கடுத்து நம்ம மித்ரா எல்லாருமே வந்து கலந்துக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆளாக எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. அது என்ன கேம்னு பார்த்தா மியூசிக்கல் சேர். அதாவது பாட்டு நிப்பாட்டினோடனே போய் அந்த சேரில் வந்து உட்காரணும். அதில் ஒருத்தருக்கு வந்து இடம் இருக்காது. அவங்க வந்து அந்த கேமை விட்டு வெளியில் போயிடுவாங்கல்ல, அந்த கேம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கேம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து தோக்க ஒவ்வொரு ஆளாக வெளியில் போய்க்கிட்டே இருக்காங்க. கடைசியில் யார் கேமில் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஆதி, பாரதி, அதுக்கடுத்து மித்ரா. வழக்கம் போல் அவங்க 3 பேரை தான் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்க 3 பேரை தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க 3 பேர் இருக்கும்போது 2 சேர் தான் இருக்குது. அப்போ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறாங்க. 3 பேருமே வந்து அந்த சேரை சுற்றி ரவுண்டாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பாட்டு வந்து ஆஃப் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம மித்ராவுக்கு நேரம் ஒரு சேர் இருக்குது. நம்ம பாரதிக்கு நேரம் ஒரு சேர் இருக்குது. நம்ம ஆதிக்கு வந்து சேர் இல்லை. 2 பேருமே ஃபஸ்ட்டு போய் அந்த சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. எங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து கரெக்டாக நம்ம பாரதி உட்கார போகும்போது அவங்களும் உட்காடுறாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பாரதி உட்காந்துடுறாங்கல்ல, அதனால இவங்க வந்து அவங்களோட மடியில் உட்காந்துடுறாங்க. உட்காந்தோடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மித்ராவுக்கு வந்து பயங்கரமான கோவம். ஆல்ரெடி வந்து இந்த பாரதியால் வந்து ஆதிக்கு வந்து பயங்கரமான கடுப்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்க தானே ரொம்ப நெருங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இந்த பாரதியால் வந்து இதான் தொல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா, எல்லாம் அந்த அண்ணனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பார்த்தீங்களாண்ணே, இதான் நான் வந்து வேண்டான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், ஆதி போய் பாரதி மடியில் உட்கார வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இது ஒரு கேம் தாம்மா, வெளிநாட்டில் படிச்சிருக்க, இது கூட தெரியாதா? இதெல்லாம் சகஜம் தான், கேமில் வந்து இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க. உடனே கோவிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லியிருக்கிறது வந்து மார்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க் வந்து ஏதோ ஒரு ஞாபகப்படுத்திட்டாரு, இல்லைன்னா உண்மையை சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எப்படி உண்மையை சொன்னார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம காட்டலை. ஆனால் ஆதிக்கு வந்து உண்மை மட்டும் தெரிஞ்சது. மார்க் தான் வந்து இந்த டைம் மறக்காமல் வந்து சொல்லியிருப்பார் போல். ஏன்னா அவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் மீன்ஸ் அதாவது இந்த சீரியலுக்கு வந்து ஒரு சீஃபாக மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கல்ல, அவர் தான் கண்டிப்பாக அவர் வந்து எதாவது யூஸ் இருக்கிறதுக்காக ஏதாவது சொல்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆதிக்கு வந்து உண்மை வந்து தெரிஞ்சிருது. தெரிஞ்சுட்டு நம்ம பாரதி, அதுக்கடுத்து அங்கிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆதி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பார்த்துக்கிட்டோம்னா அவர் ரொம்ப கண்கலங்கி ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க, "ஏன் பாரதி அந்த உண்மையை வந்து என்கிட்ட மறைச்சிங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "இல்லை அது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "பாரதி பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தானே என் பொண்டாட்டி. நான் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நானே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நீங்கள் பொண்டாட்டி. நான் தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ஏதோ முட்டாள்தனமா. நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பாரதி இப்படியெல்லாம் பண்ணீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இப்படி விட்டுட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் தமிழ் தான் என்னோட பொண்ணா? ஆதித்யா தான் என்னோட பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழ போகிறோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. பாரதி வந்து இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆதியை வந்து அவங்க வந்து மனசார ஏற்றுக்க போகிறாங்களா? இல்லை எங்களை விட்டுட்டு நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணீங்கல்ல, இப்போ மட்டும் எதுக்கு எங்களால் வந்திருக்கீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விலக்கி வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர்ற எபிசோட்ல தான் தெரியும். இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.